ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் சொல்லிட்டு அவார்ட் வின்னிங் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்க ஒரு சின்ன பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது, அக்கா மட்டும்தான். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க. பார்த்தா இவன் போட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அங்க வந்து சின்ன பசங்க இவனை கிண்டல் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் அதை பார்த்து சிரிச்சுட்டே ரெண்டு பேரும் போய் டீ கடைக்கு போறாங்க. டீ கடைக்கு போய் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க அக்கா லவ் பண்ண பையனுக்கு இன்னைக்கு தான் கல்யாணமா. அவன் சொல்றான், எங்க அக்காவுக்கு இவன்லாம் ஒரு ஆளா, இவனை விட நல்ல பையனா பார்த்து எங்க அக்காவுக்கு நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கவர் சொல்றாரு, நீ இப்படியே இங்க உட்கார்ந்து இருந்தனா உங்க அக்காவுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்ப, நீ அதுக்கு படிக்கணும், நீ வளரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இவன் அதெல்லாமே காதுல வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாட போயிடுறான். அப்ப கூட ஸ்கூலுக்கு போல. இவன் ஸ்கூலுக்கு போல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்க அக்கா வந்து இவனை கூட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் சொல்றாங்க, எதுக்குடா ஸ்கூலுக்கு போல அப்படின்னு கேட்க, எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல, எனக்கு டீச்சர்ஸ் யாரையுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அவங்க அக்கா சொல்றாங்க, நீ படிச்சா மட்டும்தான் உன்னால ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க முடியும், படிக்கல அப்படின்னா உன்னால வாழ்க்கையில எதுவுமே பண்ணவே முடியாது அப்படின்னு அவங்க அக்கா சொல்றா. உடனே இவன் கேக்குறான், உன்னோட லவ்வருக்கு இன்னைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு தானே நீ சோகமா இருக்க அப்படின்னு கேட்க. அவன் அக்கா சொல்றான், அதான் நீ அதை பத்தி பேசாத, நான் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், அவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, அவதை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை, நான் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன், சீக்கிரமா படிச்சு நீ வளரணும், போன மாதிரியே நாளைக்கு டெல்லி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க. ஆனா அந்த பையன் என்ன நினைக்கிறான், அக்கா லவ் பண்ண பையன் போயிட்டான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப சோகமா இருக்கான்னு நினைக்கிறான். அப்புறம் அவன் அவங்க அக்காவுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து கையில கொடுக்குறான், இந்தா சாப்பிடு அப்படின்னு. அவங்க அக்கா சொல்றா, டெய்லியும் ஒரு ஆப்பிள் மட்டும் கிடைச்சா நம்மளுக்கு போதுமா, இதுக்கு மேல நம்ம முன்னேற வேண்டாமா, அதுக்கு நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே வெளியே போயிடுறாங்க. அப்புறம் காலையில ஆகுது. அவங்க அக்கா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பையன் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். வந்து அங்க ஒரு ஆப்பிளை வாங்கி சாப்பிட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கான், அக்கா நேத்து சொன்னதை பத்தி. வீட்டுலனா எந்த வேலையுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் வேலை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு லாரியில ஏறிடுறான். அந்த பையன் யாருக்கும் தெரியாம அந்த லாரிக்குள்ள ஏறி டிராவல் பண்றான். அப்புறம் அந்த லாரியை ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா டக்குன்னு அந்த பையன் வந்து முன்னாடி விழுகிறான். அந்த லாரி டிரைவரும் கிளீனரும் இருக்காங்க. யாருப்பா தம்பி, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறான். அவங்க அவ்வளவு பேசுறாங்க, ஆனா எதுவுமே பேசவே இல்லை. சரி ஓகே, இவனை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாரியில ஏத்தி ரெண்டு பேர் கூட்டு போறாங்க. அப்ப கூட பேசிட்டே இருக்காங்க. அப்ப அந்த லாரி டிரைவர் சொல்றாரு, எங்க அப்பா சொல்லுவாரு, படிச்சாதான் வந்து உன்னால நல்ல வேலைக்கு போக முடியும், இல்லைன்னா நீ வந்து லாரி தான் ஓட்டணும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. ஆனா நான் நல்லாவும் படிச்சேன், ஆனாலும் நான் லாரி தான் ஓட்டுறேன். படிப்புக்கும் நம்ம ட்ரீமுக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கு லாரி ஓட்டுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், படிச்சுட்டா கூட நான் அந்த லாரியை தான் ஓட்டுறேன் அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து இந்த பையன் சொல்றான், ஆமா நீங்க சொல்றதா சரி, எங்க அக்கா சொல்றது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் அவன் வாயை திறந்தே பேசுறான். அதுக்கப்புறம் அவன் ஊர் என்ன, அவன் பேர் என்ன எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. சரி இந்த பையனை என்ன பண்ணலாம் அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே லாரியில வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கையும், அப்பதான் அவன் சொல்றான், எங்க அக்கா அந்த மாதிரி என்னை திட்டா, படிக்கலைன்னா எந்த வேலையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி, நான் படிக்கலைன்னா கூட வேலை செஞ்சு காசு சம்பாதிப்பேன்னு எங்க அக்காவுக்கு நிரூபிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்றான். உடனே அந்த டிரைவர் சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம், நீ உன் அக்கா கிட்டே நீ திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லி, இல்ல நான் கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, அட்லீஸ்ட் உங்க அக்கா கால் பண்ணியாவது இந்த மாதிரி இந்த இடத்துல தான் இருக்கேன்னு சொல்ல, அவங்க ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறாரு. இவனும் போன் போடுறான். அந்த பக்கம் அட்டன் பண்ணா யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறான். அப்படியே கொண்டு வந்து போனை யாரும் எடுக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். போனை கொடுத்துட்டு, உங்க லாரியிலேயே நான் அந்த இடத்துல வேலை பார்க்குறேன், மூட்டையெல்லாம் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அங்க போய் அங்க இருக்கிற ஒரு மூட்டையை தூக்க பாக்குறான். அவனால அதை தூக்க முடியல, ரொம்ப ஹெவியா இருக்கு. உடனே இவர் வந்துட்டு, சரி வா நான் அவனை வேற இடத்துல வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அந்த இடத்துல போனா அவர் ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிடு தம்பி, போ தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு டிரைவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், இவனை வந்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டா சைல்ட் லேபர்னு சொல்லி போலீஸ் கேஸ்ன்னு அலைய வேண்டியது இருக்கும், அதனால இந்த பையனுக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த சின்ன பையன் போய் அந்த 10 ரூபாவை கடையில கொடுத்து 2 ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிறான். ஆனா அந்த கடைக்காரர் என்ன சொல்றாரு, 2 ஆரஞ்சு பழம் 50 ரூபா, 10 ரூபாய்க்கெல்லாம் ஒண்ணு கூட வராது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அப்பதான் அந்த டிரைவர் அதை பேசி முடிச்சுட்டு வரையும் கிளீனர் கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த பையன் வந்துட்டு சொல்றான், எங்க ஊர்ல எல்லாம் 10 ரூபா தான் 2 இது, ஆனா இவங்க வந்து 2 தான் 50 ரூபாய்க்கு விக்கிறாங்க, அப்ப கிட்டத்தட்ட 90% அதிகமா வச்சு விக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி தொழில் பண்ணி கண்டிப்பா நான் வந்து முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லையும், ரொம்ப புத்திசாலி பையனா தான் இருக்கான், நல்லா படிக்கிற பையன் போல அப்படின்னு சொல்லி இவர் பாக்குறாரு. டிரைவர் பார்த்துட்டு, சரி வா வேற ஏதாவது பண்றத பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டு போறாரு. மறுபடியும் வண்டியில போய்கிட்டு இருக்கும் போலே அங்க ஒரு ஷால் கடை ஒண்ணு இருக்கு. அந்த ஷால் கடையில போய் இந்த ஷாலோட விலை என்ன
அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேக்குறான். 1500 ரூபா அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்துட்டு 1500 ரூபாயா, சரி ஓகே, இந்த ஷாலை வந்து நான் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறேன், நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்கறான். அவரு சரி 1000 ரூபாய்க்கு கிடைச்சா எனக்கு ஓகே தான், கொண்டு வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. டிரைவரும் கிளீனரும் பாக்குறாரு, என்னடா அந்த பையன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளீனர் கேக்குறான், எப்படிரா அவர் கேட்ட ஷாலை வந்து நீ 1000 ரூபாய்க்கு கம்மி ரேட்டுக்கு கொடுப்ப, அவரே 1500 ரூபா சொல்றாரு அப்படின்னு சொல்லியும், எங்க அக்கா வேலை பாக்குற கடையில இது ரொம்ப ரேட்டு கம்மி தான், அங்க போய் நம்ம வாங்கிக்கலாம், அதுக்கு நீங்க கொஞ்சம் எனக்கு பணம் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி டிரைவர்கிட்ட கேட்கையும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. மறுநாளும் ஆகுது, அந்த கிளீனரை விட்டு அவங்க அக்கா கடையில போய் இதே மாதிரி ஷாலை வந்து ஒரு 20 ஷால் வாங்கிட்டு வராங்க ரேட்டு கம்மியா. அதுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டு போய் அந்த கடைக்காரர்ட்டையும் கொடுத்தா அவர் வந்து, இதை நான் வாங்காம இதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டா என்ன தம்பி பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லியும், நேத்து நீங்க என்ன பேசுனீங்க, வாங்கிக்கிறேன் தானே சொன்னீங்க, அப்ப நீங்க இதை கண்டிப்பா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயுமே அந்த ஷாலை வித்துட்டு காசை எடுத்துட்டு டிரைவர் கூடயும் கிளீனர் கூடயும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறான். அவங்க அக்கா தம்பியை பார்த்தோன்னே வேகமா வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். இவன் வந்து ஷால் வித்த காசை எடுத்து அவங்க அக்கா கிட்ட கொடுக்குறான். அப்பதான் அவங்க அக்காவுக்கு புரியுது, நம்ம திட்டத்தை வச்சுதான் நம்ம தம்பி நம்மளை விட்டு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா அப்படின்னு சொல்லி அவனை உள்ள கூப்பிட்டுட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் இங்கிட்டு கிளம்பிட்டாங்க. மறுநாள் ஆகுது. அப்புறம் அந்த பையன் கிளம்பி ஸ்கூலுக்கு போறதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. பாய் கைஸ்.